திண்டுக்கல் மாவட்டத்தில் சிபிஐ அதிகாரி, இன்கம் டாக்ஸ் அதிகாரி என சொல்லி கொள்ளையடித்த கும்பல் தற்போது ஓராண்டுக்கு பிறகு சிக்கியிருக்கிறது. இந்த வழக்கில் குற்றம் புலனானது எப்படி? திண்டுக்கல் அடுத்துள்ள பொன்னாகரத்தை சேர்ந்தவர்கள் காளீஸ்வரன், அருணாதேவி. காளீஸ்வரன் திண்டுக்கல்லில் உள்ள டாஸ்மாகில் மேலாளராக பணியாற்றி வருகிறார். அருணாதேவி திண்டுக்கல்லில் உள்ள அங்கன்வாடியில் பணியாற்றி வருகிறார். 2019ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி சிபிஐ அதிகாரிகள் என்ற பெயரில் 6 பேர் ஒரு காரில் காளீஸ்வரன் வீட்டிற்கு சென்றுள்ளனர். பீரோக்களின் சாவியை கேட்டபோது மனைவியிடம் இருப்பதாக அவர் கூறியுள்ளார். அவர்களும் காரில் அங்கன்வாடிக்கு சென்று அருணாதேவியை அழைத்து வந்துள்ளனர். பீரோக்களில் இருந்த 15 சவரன் நகைகள், 1 லட்சம் ரூபாய் ரொக்கம் ஆகியவற்றை எடுத்து சென்றனர். அவர்கள் சென்ற பின்புதான் போலீஸ் சிபிஐ அதிகாரிகள் என்பது தெரியவர காளீஸ்வரன் திண்டுக்கல் தாலுகா காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். ஓராண்டு காலமாக இந்த வழக்கில் துப்பு துலங்காமல் இருந்த நிலையில் சமீபத்தில் அமைக்கப்பட்ட தனிப்படை மூலம் திருப்பூர் மற்றும் கோவையில் பதுங்கியிருந்த குற்றவாளிகள் சிக்கியுள்ளனர். காளீஸ்வரன், அருணாதேவி தம்பதியின் உறவினர்களான 40 வயதான கோபி, 39 வயதான மாலதி, 23 வயதான வினோத், 34 வயதான ஐயப்பராஜன், 27 வயதான முத்துக்குமார், 48 வயதான குகன் செட்டி ஆகிய 6 பேர் கைதாகியுள்ளனர். ஏற்கனவே நாங்கள் விசாரணை செஞ்சுருந்தோம். அதுக்கப்புறம் நிறையா நாங்கள் செல்ஃபோன் இது போட்டு அந்த அவங்களுடைய மூமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம். வேறு சில இதெல்லாம் நாங்கள் சிசிடிவி ஃபுட்டேஜஸ்லாம் நாங்கள் வச்சுருக்கோம், விச் வி கான்ட் ஷேர் வித் ப்ரெஸ்ஸு. சில இதெல்லாம் அங்கே வண்டியினுடைய நம்பர் பிளேட் இல்லாத ஒரு வண்டி இருக்குது. அந்த வண்டியினுடைய எங்கேருந்து வந்திருக்கு, அதுக்கப்புறம் அவங்க ஆட்களுடைய சைஸ் அண்ட் ஷேப்பை வச்சுட்டு இவங்கெல்லாம் யாராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தொடர்ந்து ரகசிய விசாரணை பண்ணி எங்களுக்கு கிடைச்ச குழுவில் ஒரு த்ரெட் கிடைச்சது. அதை வச்சு ஒவ்வொரு ஆளாக பிடிச்சோம். குற்றவாளிகளிடமிருந்து 5.5 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்து ஆவணங்கள், 100 பவுன் நகைகள், 5 லட்சம் ரூபாய் ரொக்கம் ஆகியவற்றை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். இவை அனைத்துமே காளீஸ்வரன் வீட்டில் கொள்ளையடித்த நகை பணத்தில் வாங்கியவை என குற்றவாளிகள் ஒப்புதல் வாக்குமூலம் அளித்துள்ளனர். ஆனால் காளீஸ்வரனோ தனது புகாரில் 15 பவுன் நகைகளும் 1 லட்சம் ரூபாயும் மட்டும்தான் திருடு போயுள்ளதாக தெரிவித்திருந்தார். இந்த கேஸ் ஏன் பெக்குலியர் பிரஸ்ஸை கூப்பிட்டு சொல்றேன்னா, அவர் எவ்வளவு அமௌண்ட் போச்சுன்னு சொல்றாரோ அதை விட ரொம்ப அதிகமான அமௌண்ட் போயிருக்குது. எங்க இல்ல இங்க எடுத்ததை அவங்க ஒத்துக்கிட்டதுனாலதான் இந்த கேஸை டிடெக்ட் ஆகுது. பொய்யா கொடுக்கல, குறைச்சு கொடுத்திருக்காரு. அதனால் காளீஸ்வரனுக்கு அவரது வருமானத்தை விட அதிகமான சொத்துக்கள் கிடைத்தது எப்படி என்பது குறித்தும், பறிமுதல் செய்யப்பட்ட நகை பணம் குறித்தும் வருமான வரித்துறை மற்றும் அமலாக்கப் பிரிவினர் விசாரிக்க உள்ளனர். இந்த கொள்ளை வழக்கில் சிறப்பாக செயல்பட்ட தனிப்படை பிரிவை சேர்ந்த காவல் அதிகாரிகளுக்கும் காவலர்களுக்கும் தென்மண்டல காவல்துறை தலைவர் முருகன் வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார்.